அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஆர்பி நேற்றைய தினம் அண்ணா யூனிவர்சிட்டி ரெக்யர்மெண்ட் சார்ந்து ஒரு ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஆர்பியும் தொடர்ந்து பல்வேறு அறிவிப்புகளை கொடுக்குறாங்க. ஆனால் அது மிக துல்லியமாக எதுவும் பிழை இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கை. அதே போன்று டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2025 உடனடியாக வெளியிடணும். ஏன்னா அப்பொழுது தான் இந்த வருடத்தில் டிஆர்பி என்னென்ன மாதிரியான போட்டித் தேர்வுகள் நடத்த திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வரும். தேர்வு வரும் என்ற நம்பிக்கையோடு பல்வேறு தேர்வர்கள் தொடர்ந்து படிச்சிட்ருக்கீங்க. நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ சமீபத்தில் கூட பல்வேறு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பார்த்திங்கன்னா தனியாக அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே டிஆர்பி கண்ட்ரோலில் கொடுக்குற மாதிரி இடையில நமக்கு பத்திரிகை செய்திலாம் பார்த்துருப்போம். இது இப்போ அதை சார்ந்து தான் நமக்கு ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. 24/11/2023 மற்றும் 25/11/2023 232 வேக்கன்சிஸ்க்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், assistant librarian and assistant director physical education in various discipline for the University College of Engineering and regional campus of Anna University. அதை சார்ந்து தான் தற்பொழுது நமக்கு கொடுத்துருக்காங்க. The computer based test examination is scheduled to be held on 5/4/2025 மற்றும் 6/4/2025 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது ஏற்கனவே அவங்களாம் விண்ணப்பித்தவர்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அதில் என்ன அப்படிங்கிறது விவரமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஃபாலோவிங் ஆர் த டீட்டெயில்ஸ் ஆஃப் பார்ட் 1 அண்டு பார்ட் 2 ஆஃப் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. எப்பயுமே வழக்கமாக நமக்கு இப்போ பார்ட் 1 அப்படிங்கிறது கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் 10th கிரேட் லெவலில் இருக்கும். டைப் நம்மளுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான், எம்சிக்யூ டைப்பு தான். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அது அரை மணி நேரம் டைம். அரை மணி நேரம்னா அதுக்குன்னு மட்டும் கிடையாது. டோட்டலாக நமக்கு 3 ஹவர்ஸ் எக்ஸாம்னா 3.5 ஹவர் டோட்டலாக எக்ஸாம். அவ்வளோதான். ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம ஏற்கனவே டிஆர்பியில் நடத்தக்கூடிய எல்லா வகையிலான தேர்வுகளுக்குமே 30 கொஷின் தான். அதில் முதல் 20 கொஷினுமே நமக்கு 2 மார்க்கு. அதுக்கு 20 × 2 40. அடுத்த 10 1 மார்க்கு. 10 × 1 10. டோட்டலாக 50 மார்க்குக்கு தான் நமக்கு 30 வினாக்கள் கேட்பாங்க பார்ட் 1ல். மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் இதை நிறைய பேர் கேட்டாங்க. நம்ம அப்போவே சொன்னோம் 20 மார்க் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு ரிசல்ட்டே வரும். அதாவது பார்ட் 2ல் பார்ட் பியில் நமக்கு மெயின் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வரும். இதில் குறைந்தபட்சம் நம்ம 20 மார்க் எடுக்கணும் 50க்கு, அதாவது 40%. அதிலே கொடுத்துருவோம். த கேண்டிடேட் ஷுட் செக்யூர் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஆஃப் 40% இன் பார்ட் 1 தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதே போன்று பார்ட் 2 அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வைஸ் அவங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டைப் அதுவுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான், எம்சிக்யூ டைப்பு தான். அதுக்கு 3 ஹவர்ஸ் 180 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தோன்னா 120 கொஷின் ஃபார் 60 மார்க்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை அவங்களுக்கு அப்ளை பண்ணக்குள்ளே டீட்டெயிலெலாம் கொடுத்துருப்பாங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் அதுலேயுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓசி கேட்டகரிக்கு 40%, அதர் தென் ஓசிக்கு 35%. இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே போன்று நம்ம இந்த கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்டு சார்ந்து அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது என்ன சிலபஸ்ஸு எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதை தான் இங்கே விவரமாக நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும். 30 கொஷின்ஸு 50 மார்க்கு. அதனால் உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த தேர்விற்கு அப்பொழுது விண்ணப்பிச்சிருந்தோன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்மளும் தொடர்ந்து தேர்விற்கு தயாராகி கொண்டே இருப்போம். அனைவருக்கும் மிக்க நன்றி.